காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த அஜித்குமாரின் தாயார் தம்பியிடம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரத்தில் கோயில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் அஜித்குமார். நகை திருட்டு தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இவர் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு பரிதாபமாக பலியானார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது, சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம், மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் என தமிழ்நாடு அரசு காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அஜித்குமார் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் உடனடியாக நீதி விசாரணை தொடங்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் மரணித்த கோயில் காவலர் அஜித்குமார் வீட்டிற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் நேரில் சென்று அவரது தாயார் மற்றும் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் பேசினார். முதல்வர் பேசியது குறித்து அஜித்குமாரின் சகோதரர் நவீன், முதல்வர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததாகவும் தனது படிப்புக்கு ஏற்றாற்போல் நிரந்தர அரசு வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக உறுதி அளித்ததாகவும் மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அஜித்குமாரின் தாயார், தண்ணீர் கூட கொடுக்காமல் தனது மகனை கொன்றுவிட்டதாக முதல்வரிடம் தெரிவித்ததாகவும் அதற்கு வருத்தம் தெரிவித்த முதல்வர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் எனவும் கூறியிருக்கிறார்.